வணக்கம். ஏற்கனவே 2025 நம்ம ஆளுங்கட்சி பிஜேபி உருவாக்கப்பட்ட சிவில் சட்டம் முத்திரை காண்டத்தில் பெருவாரியான வெற்றி கொடுத்தது அவங்களுக்கு. அந்த சிவில் சட்டம் மூலமாக அவங்களுக்கு அந்த இடத்துல அதிகமான ஓட்டும் கிடைச்சது மக்கள் மனசில். அதுவும் இஸ்லாமியனுடைய பெண்கள் எல்லாம் அவரை தம் சகோதரராக கொண்டாடப்பட்டதாக ஒரு கதையும் உள்ளது. இந்த சிவில் சட்டம் இத்தனை ஆண்டுகள் கழித்து எதற்கு இப்போ கொண்டு வராங்க, இதெல்லாம் நமக்கு சந்தேகமாக இருக்கும். இந்த சிவில் சட்டம் புது சட்டம் உலக நாடுகளில் சட்டங்கள் வேறு மாதிரி இருக்குன்னு இந்தியாவுக்குள்ள சிவில் சட்டம் எதுக்குன்னா, பலதரப்பட்ட மொழிகளும் பலதரப்பட்ட இனங்களும் பலதரப்பட்ட மதங்களும் இங்கே பிரிந்து கிடைக்கின்றது. அனைத்து மதத்துக்கும் அனைத்து மொழிக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜாதிக்கும் ஒரே சட்டம், அது பேர் தான் சிவில் சட்டம். கல்யாணத்திலேருந்து சொத்து உரிமையிலேருந்து பெண்களுடைய பாலியலிருந்து எல்லாத்துக்குமே பொதுப்படையான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு ரொம்ப காலமாக இவங்க ஒரு சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த சட்டம் எதை வைத்து கொண்டு வந்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அடைவீங்க. இன்றைக்கி உலக வரலாற்றிலே அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் நாடு இந்தியா. பொருளாதாரத்தில் கடைசி நாடாகவும் வறுமை கோட்டையின் கடைசி நாடாகவும் உலகத்தினுடைய சுகாதாரத்தில் கடைசி நாடாகவும் எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் 15 ஆண்டுகளுக்கு அப்பால் கூட்டி கழிச்சு பார்த்தா சைனாவை ஓரங்கட்டி பொருளாதாரத்தில் முதலிடத்துக்கு வந்துட்டோம். சாரி, 15 வருஷம் ஐயா மோடி வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னடா இது நாட்டில் என்னென்ன வளர்ச்சி வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் ஒரு வளர்ச்சியும் வரல. ஒரே வளர்ச்சி வந்திருக்கு. அது வளர்ச்சி தான் என்னென்னா மக்கள் தொகை முன்னேற்றம் கழகம். ஆமாம், சைனா உலகத்திலே நிலப்பரப்பு அதிகமாக இருந்த ரஷ்யாவில் மக்கள் தொகை கம்மி. அடுத்த நிலப்பரப்பு பெரிய நாடு உள்ள ஆசியாவிலே வந்து சைனாவில் மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்கலாம் அங்கே. ஏன்னா போதிய மக்களுடைய வாழ்வதற்கு எல்லா வழிகளும் உண்டு. அங்கே கொத்தடிமைகள் கிடையாது, அங்கே பிரிவின ஜாதிகள் ஒடுக்குமுறைகள் கிடையாது, தீண்டாமை கிடையாது, வகுப்புவாதங்கள் கிடையாது. ஆனால் இங்கே எல்லாமே இருக்குது. இருக்கிற நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய மக்கள் தொகை முதலிடத்தில் ஏன் வந்திருக்கோம்? இந்த முதல் இடத்துல வந்த மக்கள் தொகை குறைக்கிறதுக்கு தான் ஐயா கொண்டு வந்த சட்டம் சிவில் சட்டம். உன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி 4 கல்யாணம் பண்ணிக்குவேன், உன் மொழிக்கு ஏற்ற மாதிரி 4 கல்யாணம் பண்ணிக்குவேன், உன் இனத்துக்கு ஏற்ற மாதிரி 4 கல்யாணம் பண்ணிக்குவேன். அது 4, 10, 15, 20, 38 வயசு மக்கள் தொகை பெருத்து போகுது. அதனால் ஒரு திருமணத்துக்கு அப்பால் இன்னொரு திருமணம் நீ பண்ணக்கூடாது. உன் முதல் மனைவி இருக்கும்போது இன்னொரு திருமணத்து மேலே ஆசைப்படக்கூடாது. உலக நாடுகள் உள்ள நாடுகள் எல்லாம் அனைத்து பெண்களும் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தையே தேடி அலையிறாங்க. இந்திய நாட்டு பெண்கள் பேராசை கொண்டு நகைகள் மீதும் பொறாமைகள் மீதும் நோய்வாய்ப்பட்டு 35 வயதிலேயே முதிர்ச்சி அடைகின்றார்கள். ஆண்களுடைய வாழ்க்கையை பரிணாமத்தை யோசிக்கும் போது பல பலாத்காரங்களும் கற்பழிப்புகள் நடப்பதற்கு காரணம் வீட்டில் உள்ள பெண்களே முக்கிய காரணமாக இருக்கிறது. இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாம மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் மக்கள் தொகை அதிகம் பெருகி போச்சு. அந்த மதம் வந்து இந்து மதத்தோடு ஈக்குவலாக அந்த மதத்தில் மக்கள்கள் வந்து ரொம்ப